தங்கச்சி. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு. நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, 2 பேர் சிபாஸ் மூலமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். ஊட்டியில ஒரு கான்வென்ட், அதுல நீங்க ஸ்டூடெண்ட். அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேல போறா சார். எதிர்த்தாப்புல இன்னும் ஒரு கான்வென்ட், அதுல படிக்கிற பொண்ணுதான் த்ரிஷா. तुम्हारे मालिक ने मुझे हाथ बांध के मारा, खोलने को बोला तो सोच रहे हैं? तूने मेरा हाथ तोड़ा, तेरे साथ इतने लोग हैं फिर भी तो डर रहे हैं ना. இந்த மாதிரிலாம் பண்ணி வந்து வையன், எந்த ஃபிகரும் மதிக்காத மச்சி. இப்போ எனக்கு ஒரு ஃபிகரை பிடிச்சதுன்னு வையன், என்ன பண்ணுவேன் தெரியுமா? கேள. சாவுக்கு பயந்தவனுக்கு தினம் தினம் சாவு, எதுக்குமே பயப்படாதவனுக்கு ஒரு தடவை தான் சாவு. மேக் இட் சிம்பிள். இப்ப நான் வேலை வெட்டிக்கே போகாம காசு பணமே சம்பாதிக்காம அப்படியே ரோட்லயே சுத்திட்டு இருக்கேன்னு வச்சுக்கோமே. ஆல்ரெடி நீ அப்படிதான்டா இருக்கிற. உங்களுக்கு பிரச்சனை, ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்க மாட்டீங்களா? காலை டிஃபன் கூட சாப்பிடல, சரியாம வருதா? தெரியுமா? அந்த பொண்ணு அது உங்கூட பேசிச்சா? சைலண்டா ஏதாவது ரியாக்ஷன் அது கொடுத்துச்சா? அதுவும் இல்லையா? இது வேஸ்ட் பாச்சுடா. நீ ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல வேற ஏதாவது ஃபிகரை பாரு. அவ்வளவு அழகு இங்க எவனும் இவ்வளவு அழகா இவ்வளவு அழகா பாத்துருக்க மாட்டாங்க. நான்